ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி அஷ்யூரில் எப்படி ஒரு வெப்சைட்டை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது, உங்களுக்குரிய வெப்சைட்டை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஷ்யூர் போர்ட்டல் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அஷ்யூர் லாகின் வச்சுருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஃப்ரீ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுதான் என்னோடய லாகின். நான் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்கிட்ட நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத நான் முதல்ல காமிக்கிறேன். இப்போது இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா இதுதான் டொமைன் யூஆர்எல்னு சொல்லுது. இந்த டொமைன் யூஆர்எல் கிளிக் பண்ணேன்னா இதுதான் இந்த டொமைன் யூஆர்எல். இப்போது என்னோட ASP.NET கோர், அதாவது .NET கோர் 7ல் க்ரியேட் பண்ணப்பட்ட லேட்டஸ்ட்டு .NET வெப் ஏபிஐ க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் ஏபிஐ நான் இந்த வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோஸ்ட் பண்ணது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா உங்களால் டேட்டா எடுக்க முடியும். டேட்டா வருது பார்த்தீங்களா? இந்த டேட்டாவை எல்லாமே என்கிட்ட இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து இதோட UI வெப்சைட். அந்த UI வெப்சைட்டில் நான் இங்கே இந்த ஏபிஐ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி இந்த யூஐவை நாம் காமிச்சிருக்கோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபிஐயை எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது. என்கிட்ட இன்னொரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஏகப்பட்ட .NET கோர், ஆங்குலர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்குரிய எல்லா வீடியோஸும் இங்கே இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ரெடிமேடாக ஒரு கோட் இருக்கணும் இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட கோட் இல்லை, ஏபிஐ இல்லைன்ட்டு அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் இந்த github.com/learnsmartcoding இது என்னோட GitHub ரெப்பாசிட்டரி. இங்கே ஆல்ரெடி என்கிட்ட 28 ரெப்பாசிட்டரி இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் அப்ளிகேஷன் அண்ட் லேட்டஸ்ட் அப்ளிகேஷன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இதை பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேபிள் புக்கிங் ஆப் ஏபிஐ அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஏபிஐ கோடை தான் நம்ம அங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டெமோவுக்கு தேவையானதை மட்டும் நம்ம செய்வோம். இப்போ நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி இந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுக்கலாம், இல்லை இதை காப்பி பண்ணி கிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது காப்பி பண்ண கோடை ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துக்கு இந்த c:\Kartik/temp இடத்துல டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் இந்த லொக்கேஷனை காப்பி பண்ண, இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி CMDன்னு அடித்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் அந்த லொக்கேஷன் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் CD கொடுத்து சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். இப்போது அந்த கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிட்டுக்கு ஒரு சின்ன கோட் இருக்குது. கெட் க்ளோன் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கோட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த இடத்துக்கு போயிடும். இதுதான் இந்த API ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். அதாவது நான் சுருக்கமாக சொல்லணுன்னா, நம்ம இப்போ இங்கே எம்டியாக இருந்தது டவுன்லோட் பண்ணிட்டோம் அந்த கோடை. இந்த கோடை தான் நம்ம அங்கே டிப்ளாய் பண்ண போகிறோம். இப்போது இந்த கோடை நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஹோம்குள்ளே வந்து க்ரியேட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஏகப்பட்ட ரிசோர்ஸ் காமிக்கும். நீங்கள் என்ன தேடணும் அப்படின்னா வெப் ஆப் அப்படின்னு தேடணும். வெப் ஆப்னு தேடிங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அர்த்தம். இப்போ இந்த வெப் ஆப்னு தேடப்போ அந்த ஃபஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா வெப் ஆப் அப்படின்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி சுருக்கமாக இதை பார்த்துட்டு நம்ம இதை ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இங்கே இருக்க டேப்ஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ண சொல்லுவோம். என்கிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேர் வந்துச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு பேர் இருக்கும், பரவாயில்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது 2 வகை இருக்குது. இப்போ நான் ஒன்று எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா temp RG அப்படின்னு பேர் கொடுக்குறேன். அதாவது டெம்ப்ரரி ரிசோர்ஸ் குரூப். அது என்னையை பொறுத்தளவுக்கு இந்த ரிசோர்ஸ் இல்லைனா நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கூட வச்சுக்கலாம். வெப் ஆப் temp RGன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் இந்த ரிசோர்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதே ஒரு ரிசோர்ஸ் தான். சரிங்களா? இப்போ அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இங்கே ஒரு யூனிக் நேம். நீங்கள் இங்கே என்ன பேர் கொடுத்தாலும் என்னன்னா கொடுக்கலாம், என் பேர் கூட கொடுக்கலாம். ஆனால் இங்கே என் பேர் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ பேசிக்கலாக நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய பேரை இந்த வெப்சைட்டோட அட்டாச் பண்ணி யூனிக்காக இருக்கா அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் செக் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு பேரும் யூனிக்காக இருக்கணும். இணையதளங்கிறது ஒரு யூனிக் URL இல்லையா?
அதனால் கட்டாயமாக இது யூனிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை யூனிக்காக இருக்கிறதுக்கு எல்எஸ்சி கார்த்திக் அப்படின்னு கொடுக்குறேன், இருக்குது. பட் இந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக எல்எஸ்சி டேபிள் புக்கிங் ஆப் ஏபிஐ அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு வேலிடான பேர் வச்சுக்குவோம். இப்போ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பப்ளிஷ் ஆப்ஷனில் 3 இருக்கும். இப்போ நம்மது வந்து .NET Core வெப் ஏபிஐங்கிறனால கட்டாயமாக ஸ்டாட்டிக் வெப் பேஜில் வராது. ஸ்டாட்டிக் வெப் பேஜுங்கிறது சாதாரண ஒரு பியூர் HTML பேஜ், பின்னாடி எந்த ஒரு பேக்எண்ட் லாஜிக்கும் இருக்காது தான் ஸ்டாட்டிக் பேஜ். நம்ம அது போல் இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, டாக்கர் கண்டெய்னர், கோடுன்னு இருக்குது. இப்போ டாக்கர் கண்டெய்னருங்கிறது நம்ம டாக்கர் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் டாக்கர் என்ன, டாக்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு இப்போ ரோல் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ கோடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரன் டைம் ஸ்டாக், நம்ம க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் என்ன ரன் டைம், நம்மது வந்து .NET Core வெப் ஏபிஐ .NET Core 7ல் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் நான் .NET 7, ஸோ நம்ம .NET 7னால .NET 7 சூஸ் பண்ணிட்டேன். இப்போது 2 ஆப்ஷன், இந்த அப்ளிகேஷனை லினக்ஸில் ஹோஸ்ட் பண்ணணுமா விண்டோஸ் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணுமான்னு கேட்கும். இப்போது நம்ம ஃப்ரீ இது யூஸ் பண்ணனால விண்டோஸே யூஸ் பண்ணலாம், ஏன்னா விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஸோ நம்மளுக்கு இது சூஸ் பண்ணால் தான் ஃப்ரீயாக இருக்கும். லினக்ஸும் சூஸ் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்தந்த இடத்துல போடுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு விண்டோஸ்னு வச்சுக்குவோம். ரீஜன், இந்த ரீஜனுங்கிறது என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இதை நம்ம எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க வெப்சைட் எல்லாமே இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்னென்னா, இந்தியாவில் இருக்க வெப்சைட் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டோட அட்ரஸை நீங்கள் அந்த இந்த இதில் போடுறீங்க, பாரில் போடுறீங்கன்னா, இது வந்து அந்த சர்வர் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சீக்கிரமாக லொக்கேட் ஆகணும். அதனால தான் அந்தந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு யூஎஸில் இருக்க அப்ளிகேஷனை இந்தியாவில் இருக்க ரீஜனில் போய் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஎஸில் இருக்கவங்க அந்த அட்ரஸில் டைப் பண்ணாங்கன்னா அங்கே ரெஸ்பான்ஸ் போயிட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் அதிகமாகும். அதனால இந்த லொக்கேஷனுங்கிறது, இந்த ரீஜனுங்கிறது, அதனால தான் அது இம்பார்ட்டன்ட், எங்கே சூஸ் பண்ணுறோங்கிறது. ஸோ நான் எனக்கு க்ளோசஸ்ட் யூஎஸ் ரீஜன் சூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ப்ரைஸிங் பிளான். இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸிங் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எனக்கு டிஃபால்ட் F1 வருது. பேசிக்கலி இங்கே நிறைய பிளான்ஸ் இருக்குது. இப்போ நான் சும்மா நான் மாற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பிளான்னு. இங்கே பாருங்கள், இப்போ பிளான் மாறிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் பிளான் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே நிறைய பிளான்ஸ் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் என்ன கொடுக்குதுன்னா F1 ஃப்ரீ டயர், F1 மட்டும்தான் ஃப்ரீ. அதாவது F1 நீங்கள் இங்கே நேரம் வந்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ போட்டிருக்கா. ஸோ இதுக்கு ஒரு கேட்ச் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து டெமோ பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ப்ரொடக்ஷன் இன்வால்மெண்ட்டில் ரன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை இங்கே ஃப்ரீயாக தர மாட்டாங்க. நம்மள மாதிரி இருக்க டெவலப்பர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு இது போதும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் வந்து 60 minutes per day ஃப்ரீ. அப்புறம் 100 MBயோ எவ்வளோ மெமரி வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கு மேலே போச்சுன்னா ஒன்றும் இல்லை, வெப்சைட் ஷட் டவுன் ஆயிரும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ண முடியும். நம்ம அந்த டெமோக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, இது சஃபிஷியன்ட், இது போதும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். பொதுவாக உண்மையான அப்ளிகேஷன்ஸ் மினிமம் D1ல் தான் போடுவாங்க. D1ங்கிறது இங்கே இருக்கும், ஸ்டாண்டர்ட். S1ல் போடுவாங்க. S1ங்கிறது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மினிமம் மாதத்துக்கு $70 ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஃப்ரீ டயரில் சூஸ் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம இது ஒரு வகையான இதுதான், இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பழசுபடிக்கு ரிவர்ட் பண்ணிடுவோம். நம்ம விண்டோஸு ஆட்டோமேட்டிக்காக இது ஷேர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சூஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஜோன் ரிடண்டன்சிங்கிறது நம்மளுக்கு ஏன் டிசபிள் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளோட பிளானுக்கு இது எனேபிள் ஆகாது. சரிங்களா? நம்ம வெப்சைட்டை எத்தனை வாட்டி வேறு இடத்துல டிப்ளாய் பண்ணுறாங்க, அதாவது வேறு டேட்டா சென்டரில் இருக்கும். இங்கே ஏதாவது ஷட் ஆகிடுச்சு, ஏதாவது டிசாஸ்டர் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா வேறு இருக்கிறதுல இருக்க காப்பி பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ரிடண்டன்சி. பட் நம்ம பிளானுக்கு அது இல்லை. ஸோ நம்ம டிசேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் டிப்ளாய்மெண்ட். இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது நம்ம இப்போ கோடை விஷுவல் ஸ்டுடியோ மூலியமாக பண்ண போகிறோம். பட் பேசிக்கலி அந்த கோடு வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த GitHub அக்கௌண்ட்டில் தான் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் எனேபிள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக GitHub அக்கௌண்ட்லேருந்தே கோடு எடுத்து டிப்ளாய் ஆக ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய அக்கௌண்ட் இங்கே ஆல்ரெடி இருக்குது. இங்கே நான் சூஸ் பண்ண முடியும். இங்கே சூஸ் பண்ணேன்னா என்ன வெப்சைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். நம்ம அங்கே என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிள் புக்கிங் ஆப் ஏபிஐ. ஸோ நம்ம இங்கே இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த பிரான்ச்சுன்னு கேட்கும். பட் நம்ம இதை பண்ண போகிறதில்ல. பட் இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங். இப்போ இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இணையதளம்
நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இணையதளம் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணணுமா வேணாமா? ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிக்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, அந்த லிங்க் ப்ரைவேட் லிங்க் ஆயிடும். ஓகே, அடுத்து இதுவும் நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை, ப்ரீமியம் வெர்ஷனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மானிட்டரிங், நெக்ஸ்ட் அந்த மானிட்டரிங், இந்த எனேபிள் ஆப் அண்ட் செட்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்போயுமே எஸ்ன்னு கொடுங்க. இந்த ஆப் அண்ட் செட்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது உங்கள் அப்ளிகேஷனுங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த ஆப் அண்ட் செட்ஸ் மூலிமா தான் உங்கள் அப்ளிகேஷனில் இருக்க நல்லது கேட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதாவது சக்ஸஸ், எரர்ஸ், வார்னிங் எல்லாமே இங்கே ரெக்கார்ட் பண்ணி இங்கே மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். ஈவன் நிறைய எரர் அடிச்சுன்னா ஒரு மெயில் அனுப்ப சொல்லி கூட நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம், அதாவது அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து எஸ்ன்னு கொடுத்து விட்டுறேன். நெக்ஸ்ட்டு டேக்குங்கிறது என்னென்னா ஒரு 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 லேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து நான் என்விரான்மெண்ட், இது டெவ் அப்படின்னா இது வந்து டேக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இது காமிக்கிறேன் இப்படி எப்படி ஆகும்னு. பட் ரிவ்யூ கிரியேட்னு கொடுத்து இங்கே வந்துட்டேன். இதுதான் என்னோட ஓவர் வியூ. நம்ம செலக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே காமிக்குது. இப்போலாம் இங்கே கிரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிடும். சப்மிட்டிங் த டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராசஸ் காமிக்குதா. இப்போது இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஆல்ரைட், எனக்கு இப்போ ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கோ டு ரிசோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் இடத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஓவர் வியூ பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் வியூ பிளேடில் இந்த கிரியேட் பண்ணப்பட்ட டொமைனோட அட்ரஸ் இது தான். இதை காப்பி பண்ணி இப்போ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இது லோட் ஆகும். இது லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். இங்கே இதோட ஸ்டேட்டஸ் ரன்னிங், எந்த இது, அதாவது நம்ம அங்கே செலக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஹெல்த் செக், இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, இங்கே பாருங்கள் டேக் கொடுத்தோம் இல்லையா, என்விரான்மெண்ட் டெவ் அப்படின்னு இருக்குது. இது டெவ் என்விரான்மெண்ட். அதனால் இப்போ நம்ம டிப்ளாய் பண்ண ஹோஸ்ட் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து மைக்ரோசாஃப்டே ஹோஸ்ட் பண்ணுது. இனிஷியலாக டிப்ளாய் பண்ணப்போ இந்த கண்டென்ட்டை மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கோடை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிடும். அதாவது நம்ம இந்த கோடை ரன் பண்ண வைக்க போகிறோம் ஆச்சுங்களா. அப்புறம் இங்கே நிறைய மானிட்டரிங், லாக், நிறைய விஷயங்கள் இருக்குது, கான்ஃபிகரேஷன் அப்படின்னு. நம்ம இதில் எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த வெப்சைட்டில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவீங்க. நான் க்ரியேட் பண்ண கோட்குள்ளே வந்து இங்கே அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த அப்ளிகேஷனை இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆப் செட்டிங்ஸ் இருக்குது. ஆப் செட்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணேன்னா டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதோட என்விரான்மெண்ட், அதாவது இப்போ நீங்கள் ஓகே, ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனில் ஆப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நம்ம லோக்கல்லேருந்து ரன் பண்ணப்போ அந்த டெவலப்மெண்ட்டுங்கிற இதுதான் ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் லான்ச் செட்டிங்ஸில் ASP.NET Core என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன இங்கே செட் பண்ணியிருக்கோமோ அந்த கான்ஃபிகரேஷன் தான் இங்கேருந்து பிக்கப் ஆகும். அதே மாதிரி இந்த ASP.NET Core என்விரான்மெண்ட்டுங்கிறது இந்த இணையதளத்துக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ் கீழே கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் ஆப் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது, கனெக்ஷன்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. இந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனில் இங்கே இந்த என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு செட் ஆகிருக்கும். இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு நேம் கொடுத்து நம்ம அதை வேறு என்விரான்மெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இது வந்து ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓப்பன் பண்ண வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணி இங்கே பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பப்ளிஷ்குள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து இது வந்து மேனுவலாக இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயம். இங்கே வந்து நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு புது ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ இது கேட்கும் அஷ்யூரான்னு கேட்கும், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனான்னு கேட்கும். நம்ம அஷ்யூரில் கொடுக்க போகிறனால அஷ்யூர். நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் மிஷின் சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ விண்டோஸ். இப்போது இங்கே உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணால் இங்கே எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் காமிக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நமது வெப் ஆப் டெம்ப் ஆர்ஜி இதுதான் நம்மளோடது. இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் API மேனேஜ்மெண்ட் தேவையில்லை, ஸ்கிப் டு தி ஸ்டெப்னு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இந்த 2 ஆப்ஷன் கேட்கும். இப்போது இந்த அடுத்த 2 ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம், அதாவது பப்ளிஷிங் XML ஃபைல் கிரியேட் ஆக போகுது. இப்போதைக்கு நம்ம வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுற மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஆப்ஷன் ஓகே, இதுதான் குயிக்கஸ்ட் ஆப்ஷன். ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடும். நம்ம சூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனையும் பேஸ் பண்ணி இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ பப்ளிஷிங் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பில்ட் ஆகும். பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இணையதளத்துக்கு கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த கோட், அதாவது இந்த DLLs ஃபைலு எல்லா லோக்கல் ஃபைலும் பில்டான ஃபைல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம் அவுட்புட்டில் எல்லா DLSஸும் ஆட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணி ஒரு இடத்துல லோக்கலில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே பப்ளிஷ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும்.
இப்போ பப்ளிஷ் ஆகிட்டு சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணுது, அதாவது சைட்டை ரீபூட் பண்ணுது. ரீபூட் பண்ணிவிட்டு அந்த சைட்டை ஓப்பனும் பண்ணணும் நம்மளுக்காக. பாருங்கள், ரீஸ்டார்டிங் த வெப் ஆப்னு கொடுத்துருக்கா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்மது வந்து வெப் ஏபிஐங்கிறனால நம்ம /swagger அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்வாகர் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அங்கேருந்து எடுத்த கோடை 5 நிமிஷத்தில் டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் எரர் அடிக்கும். இது ஏன் எரர் அடிக்கும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 500 எக்ஸெப்ஷன் அடிக்குது. இது எக்ஸெப்ஷன் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி இது ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் டிபி கான்டெக்ஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிவிட்டேன். நான் நேராக இங்கே வந்து இந்த இடத்துல இந்த கான்ஃபிகரேஷனில் இங்கே பாருங்கள், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கா, இங்கே நியூ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதே பேர் கொடுக்கணும், டிபி கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேல்யூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இப்போது ஓகே கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன், கண்டினியூ. இப்போது இங்கே பாருங்கள், செட்டிங்ஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு ஆச்சுங்களா. இப்போது இதே வெப்சைட்டை திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து வெப்சைட்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் டேட்டாவை, அதாவது கான்ஃபிகரேஷன்ஸை, ப்ரொடக்ஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் மூலிமா கரெக்டாக அமைக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அஷ்யூர் ரிசோர்ஸ் எப்படி நான் என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு ஃப்ரீயான வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது என்னமோ வெப் ஏபிஐ, பட் நீங்கள் இங்கே எந்த வெப்சைட் நான் ஹோஸ்ட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நிறைய அஷ்யூர் பற்றி படிக்கணும்னாலோ, ஆங்குலர், .NET Core எதை பற்றி படிக்கணும்னாலோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.